அன்புள்ள நேயர்களே வணக்கம். இன்று 1/4/2024 பங்குனி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. சப்தமி திதி இரவு 9:10 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. மூல நட்சத்திரம் இரவு 11:12 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 11:12 வரை, பின்பு மரண யோகம். கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நிலவிய குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் உற்சாகத்தோடு பணியில் செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கும். உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் உத்தமம். பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான முன்னேற்றங்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே,
அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7201 63001 9383 76301. துலா ராசி நேயர்களே, எதிரும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவான் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மன மகிழ்ச்சி உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பதில் இடையூறுகள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, முருக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.